என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய 7வது நாளிலே நீங்கள் இந்த அதிகாலை ஜெபத்திலே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கிற எல்லா பண பிரச்சனைகள், பைனான்ஸ் பிரச்சனைகள், எல்லா கடன்கள், நஷ்டங்கள், தோல்விகள் போன்ற எல்லா பொருளாதார நெருக்கடிகளிலும் இருந்து, எல்லா பண விஷயத்தில் காணப்படுகிற எல்லா விதமான குறைவுகளிலும் இருந்து ஒரு நிறைவை, ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை கொண்டு வரும் 7வது நாள் இது என்பது நிச்சயமாய் நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, தொடர்ச்சியாய் 7 நாட்களும் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிற எல்லா பண பிரச்சனைகளும் தீரும்படியாய், பொருளாதார தடைகள் எல்லாம் நீங்கும்படியாய், ஐயா கடனும் கஷ்டமும் வட்டியும் இன்னும் பல்வேறு உபத்திரவங்கள், நஷ்டங்கள், தோல்விகள் என்று அவமானமாய் கீழே ஒதுக்கப்பட்டவர்களாய் வாழ முடியாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வரும்படியாய், சுற்றிலும் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகள் போன்ற எல்லா பிரச்சனைகளும் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகி பிள்ளைகளுக்கு வழிவிடும்படியாய், கர்த்தர் சொன்ன நல்ல வாக்குத்தத்தங்களை எல்லாம் இவர்கள் சுதந்தரித்து அந்த வாக்குத்தத்த நாட்டிற்கு எப்படி தேவ ஜனங்கள் கடந்து சென்றார்களோ, எப்படி அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் வந்து சேர்ந்தார்களோ, அதுபோலவே இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் இந்த 7வது நாளிலே ஒரு அக்னிமயமான ஜபத்தை, நிச்சயமாய் ஒரு ஆரவாரத்தோடு கூடிய ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி வரப்போகிறது. இந்த 7 நாளும் தொடர்ச்சியாய் ஜபித்து வருகிற இந்த எல்லா ஜபங்களின் மூலமாய் இதை நீங்கள் நிச்சயமாய் இந்த சத்தியத்தை அறிந்து, யார் யார் இதை தேவ வார்த்தை என்று அறிந்து, ஐயா இதில் சொல்லப்படுகிற வசனங்களை எல்லாம் தேவ வார்த்தைகள் என்று ஏற்றுக்கொண்டு நம்பி விசுவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளின் மீது இது நிச்சயமாய் கிரியை செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே பாருங்க, 12:13 யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். ஐயா, தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்களும் ஒரு அந்நிய தேசத்திலே, ஒரு எதிரிகள் நாட்டிலே அல்லது எதிர்ப்பாய் இருக்கிற, வஞ்சனமாய் வன்மமாய் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே எக்காலங்களை தைரியமாய் ஜீவனுள்ள தேவன் மேலுள்ள ஒரே நம்பிக்கையோடு ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். பிரச்சனைகள் இருந்தது, எதிர்ப்புகள், தடைகளுக்கு முன்பாக அவர்கள் யுத்த சன்னத்தரானவர்கள் போன்று அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டோவெனில் எக்காலங்களை ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு கர்த்தரின் பெட்டி அவர்களுக்கு பின்னால் சென்றது. அருமையான தேவ பிள்ளைகளே, 7ஆம் நாளில் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் இப்படியாய் மோசேக்கு கர்த்தர் கற்பித்தபடியே யோசுவா அதை கடைபிடித்து வந்தான். பாருங்கள், இங்கே எரிகோவை சந்திக்கும் பொழுது யோசுவா சொன்ன சொல்லின்படியே ஜனங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து என்ன செய்தாங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அழகாய் எப்படி கட்டளையிடப்பட்டதோ அப்படியே சுற்றி வந்தார்கள். ஆனால் 7ஆம் நாளிலோ 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகாரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்துக் கொண்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றும் பாருங்கள், நிச்சயமாய் இந்த அதிகாலை ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய், அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்கின்படியே நீங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நிறைவாக்குவார் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிற பிள்ளைகளை நிச்சயமாய் அவர் இன்று உங்களுக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து உங்களை வெற்றி வாகை சூடச் செய்வார். நீங்கள் நிச்சயமாய்
நிச்சயமாய் ஜெயம் அடைவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை மோசே கீழ்ப்படிந்தாரோ, மோசேயுடைய வார்த்தையை எப்படி அற்புதமாய் அந்த யோசுவாவும் தொடர்ந்து ஜனங்களும் கீழ்ப்படிந்தார்களோ, அப்படியே நீங்கள் கீழ்ப்படிந்து ஐயா கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும் பொழுது இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். அதிலே மாற்றமே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் களஞ்சியங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பும். மறந்து விடாதிருங்கள். இந்த கடைசி நாளிலே, இந்த 7ஆம் நாளிலே நீங்களும் வாயை திறந்து எங்களை ஜெயம் கொள்ள இந்த உலகத்தில் யாருக்கும் முடியாது, யாருக்கும் அதிகாரம் இல்லை. நாங்களே ஜெயிக்க பிறந்தவர்கள். எங்கள் களங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பும். சொல்லுங்கள், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஒருவேளை தண்ணீருக்கு கூட வழி இல்லாமல் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஐயா வனாந்தர வழியிலே நின்று கொண்டிருக்கிறேன், ஆகாரை போல எங்கோ ஒரு சொட்டு தண்ணி இல்லாதபடி என் பிள்ளைகளும் அழிந்து போகும் சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகாரின் ஆளுகுரலை கேட்ட தேவன் ஆகாரே என்று அவளை அழைத்த பொழுது எல்ரோயி என்னை கண்டீரே என்று கேட்டது போல எங்கே நின்று கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை வறட்சியும் வனாந்தரமுமான சூழ்நிலையிலே நின்று கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் ஆலைகள் எல்லாம் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று சொல்லுங்கள். அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யார் யார் உங்கள் செல்வங்களை, உங்கள் வளர்ச்சிகளை, உங்கள் மேன்மைகளை, உங்களுக்கு வர வேண்டிய பதவியை, நன்மையை, வருமானத்தை, சொத்தை அபகரித்துக் கொண்டார்களோ, அவர்கள் பட்சித்த எல்லா வருஷங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆதலினால் எக்காலத்தை வாயில் வைத்து ஊதுவது போல உங்கள் சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களை வாய்விட்டு அறிக்கையிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள், பிரியமானவர்களே உங்களை பார்த்தே சொல்லுங்கள், கர்த்தருக்கு பிரியமான நான் என் ஆத்துமா வாழுகிறது போல, என் பிள்ளைகளே நீங்கள் உங்கள் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாளிலே, இந்த 7ஆம் நாளிலே நிச்சயமாய் எல்லா விதமான தடைகளும் உடைக்கப்படும்படியாய், இந்த நாளில் ஒரு மகா பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் க்ளோரி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள் என்று சொன்னது போலவே நடக்கட்டும். நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வருவதாக மகார்ப்பரிப்பாய் சொல்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, மகார்ப்பரிப்பாய் சொல்லுங்கள். ஓ க்ளோரி. கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். யாரா சொன்னது? எங்கள் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். சொல்லுங்கள், எங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களாகிய எங்களுடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறபடியினால், அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிறபடியினால் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். சொல்லுங்கள். ஓ க்ளோரி. எத்தனை அற்புதமான காரியம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாயை திறந்து இந்த 7ஆவது நாளிலே எக்காலத்தை வாயிலே வைத்து ஊதுவது போலவும், அந்த ஜனங்கள் எப்படி ஆர்ப்பரித்தார்களோ, ஆர்ப்பரித்த பொழுதே அந்த அலங்கங்கள் எல்லாம் தன்னாலே இடிந்து விழுந்தது போலவும், நீங்கள் உங்கள் வாயிலே எக்காலத்தை வைத்து ஊதுவது போல கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை சொல்லுங்கள்,
கர்த்தர் என் கற்பத்தின் கனியிலும் என் மிருக ஜீவன்களின் பலனிலும் என் நிலத்தின் கனியிலும் எனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. மாற்றமே இல்லை, இவைகள் நடக்கும். சொல்லுங்கள், ஏற்ற காலத்திலே என் தேசத்திலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. தைரியமாய் அறிக்கையிடுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே இந்த 7 நாட்களாக எங்களோடு பிரயாணம் பண்ணி இருக்கிற, 7 நாட்களாக எங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற, அதிகாலையிலே தேவ சமூகத்தில் வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் என் தெய்வமே உம்முடைய ஆசீர்வாதம், ஐயா, ஐஸ்வரியத்தை தருகிற கர்த்தரின் ஆசீர்வாதம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே எந்த பிசாசின் வல்லமையோ அல்லது மந்திர சூனியங்களோ எதுவும் பிள்ளைகளை தொடாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே கபாக்கா சந்துரு கபரா சந்துரு மாதரா தரா சந்துரு கபரதரபோ. என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளின் மீது இறங்கி வருவதாக இப்பொழுதே ஓ லார்ட். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அதை இச்சித்து சிலர் விசுவாசத்தை விட்டு வழியி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டது போல நாங்கள் குத்திக் கொள்ளாதபடி, ஆமென். பண ஆசை இல்லாதவர்களாய், வெறி இல்லாதவர்களாய், அதன் மேல் மாத்திரமே எங்கள் நம்பிக்கையும் நோக்கமும் இராதபடி தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுகிற பிள்ளைகளாய், என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவனுடைய உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடுகிற உத்தம மார்க்கத்தாராய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பொழுது இவைகள் எல்லாம் வேண்டிக் கொள்ளுகிற, கேட்டுக் கொள்ளுகிற இந்த 7 நாட்களாய் நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் இருக்கிற இந்த எரிகோவின் மதில்கள் எல்லாம், எரிகோ கோட்டையின் மதில்கள் எல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றே அப்படியே இந்த 7ஆம் நாளிலே தடைகள் உடைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் உடைக்கப்படுவதாக, இப்பொழுதே கட்டுகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே எரிகோ கோட்டைகள் விழுவதாக, பிள்ளைகளுக்கு விரோதமான அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. யார் யாருடைய பிள்ளைகள் ஆமென் ஆண்டவரே, ஐயா, பணம் இல்லாததினால், காசு இல்லாததினால், பொருளாதார வசதி இல்லாததினால் எங்கே இவர்கள் தேங்கி நிற்கிறார்களோ, எங்கே சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, எங்கே வேதனையோடும் சோதனையோடும் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், என் தெய்வமே, அங்கே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, தண்ணீர் இல்லாத வறட்சியும் பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் எங்களை அழைத்து வந்தாலும் என் தெய்வமே, எங்களுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய் பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே மகிமையும் மகத்துவமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்நாளில் எங்களுக்கு உண்டாகி இருக்கிறது போல என் தெய்வமே, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான ஒரு பலத்தை, ஒரு வாய்ப்பை, ஒரு வசதியை, நல்ல கான்ட்ராக்டுகளை, நல்ல உறவுகளை என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்துரு கபரதரபோ. என்றே அந்த எரிகோ கோட்டைகள் விழுந்து தரைமட்டமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா எரிகோ கோட்டைகளின் அஸ்திபாரங்களும் இன்று குலுங்கும்படியாய் ஷகபரதரபோ துருமகர சந்தரகபோ ஷரபோ சந்தரபோ துருபதரபோ கமரா சந்துருபதரபோ. ஐயா, எங்களை ஐஸ்வரியவான்களாக்கும்படிக்கு எங்கள் தெய்வமே, எங்களை, எங்கள் பிள்ளைகளை
பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் தேசத்தை, எங்கள் திருச்சபைகளை, எங்கள் ஜனங்களை நீர் ஐஸ்வர்யவான்களாக்கும்படி எங்கள் நிமித்தமாய் நீ தரித்திரரானீரே. இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இந்த 7ஆம் நாளிலே எரிகோ கோட்டையின் அஸ்திபாரங்கள் குலுங்கட்டும். எரிகோ கோட்டையின் அஸ்திவாரங்கள் இப்பொழுதே குலுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வராத தடைபட்டிருக்கிற நன்மைகள் விரைவாய் அதிவிரைவாய் வந்து சேரும்படியாய், தடைபட்டிருக்கிற காரியங்களிலே இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் இன்றே 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 நீங்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் இன்றே எந்த வியாபாரத்தில், எந்த தொழிலில் அல்லது ஊழியத்தில் வரவேண்டிய நன்மைகளிலே இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இன்றே இன்றே அவைகள் மாறி போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளுக்காய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்தா சங்கு பக்கா சந்து ருமாதரபோ இயேசுவின் நாமத்தினாலே கபா சுந்துரு கபரதரபா. ஐயா, நீங்க சொன்னது போலவே எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபங்கள் போன்ற மகிமையான ஆசீர்வாதங்கள் கபாரா சந்து ரூபா உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைபட்டு போன ஆசீர்வாதங்களும் கடந்து வரும்படியாய் ஆமென். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். கணவன் கைவிட்டு போய்விட்டான் ஐயா, நம்பினவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். நம்பி இருந்தவள் என்னை மறந்து விட்டாள். என்னை சாவிலும் தாழ்விலும் உயர்விலும் ஜீவனிலும் என்றென்றுமாய் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்றவர்கள், என் ஜீவன் இருக்கும் வரைக்கும் உன்னோட உங்களோட இருப்பேன் என்று சொன்னவர்கள் கைவிட்டு போனாலும் என் தேவனாகி கர்த்தருடைய கரம் இன்று உம்முடைய பிள்ளைகளின் மீது இறங்கி வரும்படியாய், யார் யார் வேதனைகளோடும் துக்கங்களோடும் பல்வேறு உபத்திரவங்களோடும் இந்த ஜப வேளையிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்களோ, என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. ஐயா, இவர்களும் இவர்கள் சந்ததியும் ஜனங்களுக்கு நடுவிலே அறியப்பட்டவர்களாய் மாறும்படியாய் இவர்களை பார்க்கிற எல்லோரும் ஆமென். இவர்களை கொள்ளையடித்து சென்றவர்கள், இவர்களுடைய நல்ல வாழ்க்கையை நாசமாக்கி சென்றவர்கள், இவர்களுடைய நல்ல வாழ்க்கையை பறித்து கொண்டு போனவர்கள் ஆமென். இவர்களை ஏளனமாய் பார்த்தவர்கள், இவர்களை குறைவும் அற்பமும் குப்பையுமாய் பார்த்தவர்கள் ஆமென். இவர்களுக்குள்ள எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு போனவர்கள் இன்று அவர்கள் எல்லார் கண்களுக்கும் முன்பாக என் தேவனாகி கர்த்தர் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று எல்லா கண்களும் காணும்படியாய் தெய்வமே இன்று ஒரு அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் ஐயா. இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்களின் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுகிற மகிமையான காரியங்கள் இன்று நடக்கும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே Father, in the mighty and glorious name of Jesus, எங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நம்முடைய பிள்ளைகள் எங்கும் எந்த இடத்திலும் தோற்று போகாதபடி, உம்முடைய பிள்ளைகள் எங்கும் எந்த இடத்திலும் தவழ்ந்து போகாதபடி, சிறைப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்காய் லார்ட் பொக்கிஷ சாலைகளை திறக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வெங்கல கதவுகள் உடையட்டும், இருப்பு தாழ்பாள்கள் முறியட்டும், எரிகோ கோட்டைகள் விழட்டும். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் இன்று நிறைவேறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளின் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய
ஆளுகையும் அதிகாரமும் கிருபையும் உண்டாகட்டும். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த 7 நாட்களும் நீங்கள் ஜெபித்து வருகிற கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதை அறிந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த அவருடைய நல்ல வார்த்தைகளே உங்களுக்கு விடுதலையை தரும். நிச்சயமாய் நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய், நீங்களும் உங்கள் குடும்பமுமாய், நீங்களும் உங்கள் ஊழியம் மற்றும் வியாபாரத்திலும் உங்கள் கையின் பிரயாசங்களிலும் ஒரு மாபெரும் வெற்றி இன்றே இப்பொழுதே உண்டாகும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் உங்கள் தேவனுடைய கரத்திலே ராஜமுடியாய் அலங்காரமான கிரீடமாய் இருப்பீர்கள். ஒன்றிலும் குறைவுபட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த 7 நாட்கள் ஜபங்களையும் நீங்கள் மறுபடியும் கேட்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, தவறே இல்லை. உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். தொடர்ந்து சிலர் கேளுங்கள், அதை 1, 2, 3 என்று நிச்சயமாய் பெரிய மாற்றம் வரும். மாற்றம் வரும் வரை இப்படியாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காகவும் எங்கள் பிரயாணங்களுக்காகவும் ஜெபிக்கிறீர்கள் என்பதை உறுதியாய் நம்புகிறோம். எப்பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, வருகிற அரௌண்ட் 40 டேஸ்க்கு பிறகு அநேகமாய் ஜனவரி மாதத்திலே நாங்கள் பிலிப்பியன்ஸ் தேசத்திற்கு செல்லலாம் என்று இருக்கிறோம். அந்த தேசம் ஒரு பெரிய அற்புதமான தேசமாக இருந்தாலும் அங்கே சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையான சுவிசேஷம் அங்கே தேவைப்படுகிறது. அது மிகவும் மிகவும் அதிகமாய் தேவைப்படுகிறது. நாம் அந்த நாட்டிற்கு ஏற்கனவே சென்றிருக்கிறோம். கடந்த நாட்களிலே இன்று நாம் அங்கே கடந்து சென்று ஏறக்குறைய 4 அல்லது 6 மாதங்கள் அந்த தேசத்தில் இருந்து பட்டணங்கள் தோறும் கூட்டங்களை நடத்தவும், கிராமங்கள் தோறும் தேவ வல்லமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தவும் அந்த தேசத்திலே ஒரு பெரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த திட்டங்களை மனப்பூர்வமாய் அந்த தரிசனத்தை தந்திருக்கிறார். எங்களோடு சேர்ந்து என் அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் ஜெபியுங்கள். தயவு செய்து ஜெபிக்க தவறிவிடாதிருங்கள். இன்று முதல் அதற்காக ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் அந்த தேசத்திலே போய் பாருங்க, நன்றாக சுவிசேஷம் அறிவிக்கவும் 4 அல்லது 6 மாதங்கள் தொடர்ந்து பட்டணமாய் ஒரு அற்புதமும் அதிசயமுமான சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். கர்த்தர் நல்ல வழிவாசல்களை திறக்கவும் அதற்கு வேண்டிய எல்லா ஆயத்தங்களை செய்யவும் தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் 1000 மடங்காய் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.